வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 23 மார்ச் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். என்னன்னு சொல்றது மார்க்கெட்டை, அதாவது ஒரே ஒரு ஆள் உலகத்தையே போட்டு நாஸ்தி பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா அவர் நல்லா ஓன் ட்ரேடு சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன ஓன் ட்ரேட் பண்ணாரு? அதாவது எஸ்டர்டே வீடியோவில் பாருங்க, நான் சொல்லியிருக்கேன் வீக்லி அனலிசிஸ் ரிப்போர்ட்டில் ஃப்ரைடே லாஸ்ட்டு 1 ஹவரில் என்ன நடந்துச்சு யூஎஸ் மார்க்கெட்டில், அதை நான் டீட்டெயிலாக சொல்லிக்கிறேன். எனிவே இந்த வீடியோலையும் நான் சொல்கிறேன். லாஸ்ட்டு 1 ஹவரில் என்ன நடந்துச்சு, இன்னைக்கு காலையிலேருந்து யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, இப்போ யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குது. ஸோ ஒரு பக்கா கிரிமினல் கேம்பிளிங் பண்ணிட்டு இருக்கிறாரு யூஎஸ் பிரசிடென்ட். அதாவது நம்ம ஊரில் செபி அப்படின்ட்டு இருக்குது, யூஎஸில் அமெரிக்காவில் எஸ்இசி, அதாவது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அப்படின்ட்டு அங்கே அந்த அமைப்பு இருக்குது. பட் அந்த கவர்மெண்ட் அங்கே இருக்கிற அந்த அமைப்பெல்லாம் என்னதான் நடக்குதோ என்னதான் பண்ணுதோ தெரியல. பக்கா கேம்பிளிங் பண்ணிட்டு இருக்கிறாரு யூஎஸ் பிரசிடென்ட். அதாவது உலக நாடுகளில் பணைய வச்சு உலகத்தில் இருக்கிற எல்லா இன்வெஸ்டர்ஸையுமே ஒரு என்ன சொல்றது, ஒரு கேம்பிளிங்குள்ளே கொண்டுட்டு வர்றாரு அவங்க பையன். அப்படிதான் பக்காவாக தெரியுது. ஓகேங்களா, நான் ஃப்ரைடே வந்ததும் இப்போ நான் நடந்த ஈவெண்ட்டும் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, பட் இப்போ நமக்கு கிளியராக தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நம்ம மார்க்கெட்டு 22,500, அதாவது சாதாரணமாக போச்சு. 500 பாயிண்ட் இறங்குறதெல்லாம் நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு சாதாரணமாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா நோட் பண்ணுங்க, 2020 அதாவது கோவிட் பீரியடில் மார்ச் 23ஆம் தேதி நம்ம நிஃப்டி கிட்டத்தட்ட 12-13% டவுன் ஆச்சு. லோவர் ஃப்ரீஸில் 10% அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் பண்ணாங்க. அப்போ அதுக்கப்புறம் ஒரு 3% டவுனில் ஓப்பன் ஆச்சு. கிட்டத்தட்ட அன்னைக்கு வந்தது பாட்டம் அவுட் ஆச்சு. ஓகேங்களா, இன்னைக்கு நிஃப்டி வந்திருக்கிற லோ பார்த்தோம் அப்படின்னா 22,470 ஆர் 475 நியர்லி வந்துருது. 22,500 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கேருந்து பாட்டம் அவுட் ஆயிடுச்சா? கோல்டு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், 1,20,000 இருக்கும்போது சொன்னேன் 1 லட்சங்கிறது கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு காலையில் ஒரு பவுன் 1,02,000 இருந்துச்சு. மதியம் ரேட்டு சேஞ்ச் ஆச்சு, அதாவது 12,435 ரூபா கிராமுக்கு வந்துச்சு. அதாவது 99,300 350 வந்துச்சு. இப்போ சாயந்தரம் ஏறிடுச்சு. ஓகேங்களா, ஸோ நான் அன்னைக்கு சொன்னது நீங்கள் நடந்துருச்சு. ஓகே, நிறைய நியூஸ்லாம் இருக்குது இந்த வீடியோவில், எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ என்னதான் ஆச்சு, யூஎஸ் பிரசிடென்ட் என்னதான் ட்வீட் பண்ணிக்கிறாரு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, we have had very good and productive conversation regarding a complete and total resolution of ஈரான் வார் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வார் டிபார்ட்மெண்ட்டுக்கு, அதாவது பென்டகனுக்கு ஒரு மெசேஜ் சொல்லிக்கிறாரு. அதாவது ஈரான் பவர் பிளான்ட்ல எந்த ஒரு ஸ்ட்ரைக்கும் பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட் 5 டேஸுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. இந்த 5 டேஸுக்குள்ள வார் ஒரு சீஸ் ஃபயர் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. இந்த மெசேஜ் கொடுத்து வித்தின் 30 மினிட்ஸில் ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் கூட நாங்கள் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ எந்த ஒரு டீலிங்கும் பேச கிடையாது, எந்த ஒரு ப்ரொடக்டிவ் பீஸ் டாக்கும் நாங்கள் பேச கிடையாது. ஈரான் போற அதிபர் ட்ரம்ப் காலம் கடத்த முயற்சிக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதுக்கப்புறமா எங்களுடைய கடுமையான எச்சரிக்கைக்கு அப்புறமா ஈரான்ல இருக்கிற எலக்ட்ரிசிட்டி பிளான்ட்லாம் நாங்கள் எந்த ஒரு அட்டாக்கும் பண்ணலை அப்படின்ட்டு அவர் பின்வாங்கி இருக்கிறாரு அப்படின்ட்டு ஈரான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே என்னாச்சு அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ ட்ரம்ப் போட்ட ட்வீட்டுக்கும் இதுக்கு இருக்கு என்ன லிங்க் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது இதை நான் வீக்லி அனலிசிஸ் ரிப்போர்ட்லேயும் நான் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, அதாவது ஈஸ்டர்ன் டைம் 2:30 PM லாஸ்ட் ஃப்ரைடே என்ன சொல்கிறாரு ட்ரம்ப்பு, பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஈரானில் நாங்கள் தரைப்படை தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறாரு. யூஎஸ் மார்க்கெட்டு இறங்குது. அதுக்கு அடுத்ததாக மார்க்கெட் முடிகிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் இருக்கும்போது, அதாவது 3:43 PM ஈஸ்டர்ன் டைமுக்கு என்ன சொல்கிறாரு, ஐ டோன்ட் வாண்ட் டு டு எ சீஸ் ஃபயர் வித் ஈரான் அப்படின்னு சொல்கிறாரு. அகைன் S&P 500 டோ மார்க்கெட் எல்லாமே நியூ லோவுக்கு வருது. மார்க்கெட் முடிகிறதுக்கு ஒரு 30-45 மினிட்ஸ் இருக்கும்போது. ஆனால்
அதுக்கப்புறமா அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட 1.5% வெர்டிகலாக இன்க்ரீஸ் ஆகுது மார்க்கெட் முடியறதுக்கு ஒரு ½ ஹவருக்கு முன்னாடி. கிட்டத்தட்ட $900 பில்லியன் டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது அந்த டைமில் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. அது வந்து ட்விட்டர்லேருந்து நான் எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, எஸ்டர்டே நான் வந்து என்னுடைய வீக்லி அனாலிசிஸ் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து லோலேருந்து மார்க்கெட்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அகைன் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுப்பாரு, ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு எஸ்டர்டே வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆனால் இன்னைக்கு வந்து மார்னிங்லேருந்து அதாவது யூஎஸ் மார்க்கெட்டு நியர்லி 300 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 400 பாயிண்ட்ஸ் கூட டவுனுக்கு போச்சு. ஆனால் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு கரெக்டாக ஒரு 30-40 மினிட்ஸ் முன்னாடி யூஎஸ் பிரசிடென்ட் இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. என்ன, நான் வந்து ஈரான் கூட நான் வந்து ஒரு ப்ரொடக்டிவ் பீஸ் டாக் நடத்தியிருக்கிறோம். எலக்ட்ரிசிட்டி பிளான்ட்டில் நாங்கள் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரைக்கும் பண்ணலை நெக்ஸ்ட் 5 டேஸுக்கு அப்படின்ட்டு இந்த ஒரு நியூஸை கொடுக்குறாரு. யூஎஸ் மார்க்கெட்டு -300 இருந்தது, 1000 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. கோல்டு $4,250 பெர் அவுன்ஸுக்கு இருந்தது, $4,500 வந்துருச்சு. பிரெண்ட் குரூடு $102-103 இருந்தது, $85 வருது. ஸோ அப்படியே மார்க்கெட்டை அப்படியே ஒரு உல்டாவாக அப்படியே சேஞ்ச் பண்ணிடுச்சிங்களா அந்த ஒரு ட்வீட்டு. அதுக்கப்புறமா வந்து ஈரான் வந்து அது ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க, எந்த ஒரு பீஸ் டாக்கும் பண்ண கிடையாதுன்னு சொன்னதுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டு அது வந்து கேர் பண்ணிக்கல, ஆனால் ஹைடே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ சம்திங் குக்கிங். இது வந்து ஒரு அப்சல்யூட்லி வந்து கேம் தான் நடந்துட்டு இருக்குது. ஒரு நிறைய பொசிஷன் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி நியூஸு வந்து ட்ரம்ப்பு கொடுத்துட்டு இருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ட்ரம்ப்பு வந்து ஒரு அரசியல்வாதி கிடையாது, அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். அந்த பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுவாரா அதை தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து மார்க்கெட்டை அவருக்கு ஃபேவராக பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ ஒரு ஒர்ஸ்டான ஒரு பிரசிடெண்ட் இது மாதிரி யூஎஸ் பார்த்துருக்காது, இந்த உலகமும் பார்த்துருக்காது. ஓகே, அதுக்கடுத்து வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்கிற பாண்டு ஈல்டு வந்து மெயினாக பார்க்கணும். பாண்டு ஈல்டு 4.45 வந்துருக்குது. அதாவது எப்போவுமே வந்து பாண்டு ஈல்டு வந்து 4 இல்லை அப்படின்னா 4.1, டவுன் சைடு வந்துச்சுன்னா 3.9, இதுக்குள்ளே தான் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கணும். அதுதான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டு உலக மார்க்கெட்டு எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸாக இருக்கும். பட் இன்னைக்கு மார்னிங் 4.45 வந்துருக்குது. இதுக்கு முன்னாடி எப்போ 4.5 வந்துச்சு அப்படின்னா, ரெசிப்ரோக்கல் டேரிஃப் லாஸ்ட் இயர் ஏப்ரல் மந்த்து சொன்னதுக்கப்புறம் 4.5 நியர்லி வந்துச்சு. அப்போ வந்து ட்ரம்ப் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அதாவது ஏப்ரல் 9 2025 என்ன சொன்னார், இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் நெக்ஸ்ட் 90 டேஸ்க்கு நான் வந்து பாஸ் பண்ணுறேன், இது வந்து அப்படியே வந்து ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பாண்டு ஈல்டு எல்லாமே வந்து வெர்டிகலாக டவுன் ஆச்சு. 4.2 4.25 வந்துச்சு. இன்றைக்கும் அதே மாதிரி தான் பாண்டு ஈல்டு 10 இயர் பாண்டு ஈல்டு 4.45 வந்துருக்குது. இப்போ வந்து ட்ரம்ப் வந்து இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறாரு, அதாவது பீஸ் டாக்கு மெசேஜ் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ வந்து அகைன் வந்து பாண்டு ஈல்டு 4.23 வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ 4.5 அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா, யூஎஸ் உடைய பாண்டு ஈல்டு வந்துச்சு அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் நல்ல ஒரு பெரிய கிராஷ் வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது ரெசஷன் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வர ஆரம்பிச்சிடும் 4.5 வந்து கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா. ஸோ பாண்டு ஈல்டை வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைம். ஓகே, அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு வந்து ஈரான் வந்து மறுபடியும் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எங்களுடைய ஹாஸ்பிட்டலை வந்து அட்டாக் பண்ணீங்க, ஆனால் நாங்கள் வந்து உங்களுடைய எந்த ஒரு ஹாஸ்பிட்டலையும் அட்டாக் பண்ண கிடையாது. அதே மாதிரி நீங்கள் எங்களுடைய எமர்ஜென்சி சென்டரையெல்லாம் அட்டாக் பண்ணீங்க, நாங்கள் எந்த ஒரு எமர்ஜென்சி சென்டரையும் உங்களை அட்டாக் பண்ண கிடையாது. அதே மாதிரி நீங்கள் எங்களுடைய ஸ்கூல்ஸ் வந்து அட்டாக் பண்ணீங்க, நாங்கள் எந்த ஒரு ஸ்கூல்ஸையும் அட்டாக் பண்ணல. ஆனால் நீங்கள் எங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பிளான்ட்டை வந்து அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா எங்களுடைய பதிலடி வேறு மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து உங்களுக்கு திருப்பி கொடுக்குற அடி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஈரான். ஓகே, அதுக்கு அடுத்ததாக இன்னொரு கொஷின். இப்போ யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈரான் கூட பீஸ் டாக் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த பீஸ் டாக் யார் கூட பேசினாரு? ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட பேசினாரா, இல்லை இப்போ இருக்கிற சுப்ரீம் லீடர்கிட்ட பேசினாரா, யார்கிட்ட பேசினாரு? அந்த நியூஸை கொடுக்க கிடையாது. ஓகேங்களா? அந்த நியூஸை கொடுக்காம ஈரான் கூட நான் வந்து பீஸ் டாக் பேசினேன் அப்படின்னா என்ன அர்த்தம்?
இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தாரு, ஈரான்ல நான் வந்து பீஸ் டாக் நடத்துறதுக்கு அங்க தலைவர்களே இல்லையே, அங்க யாருமே லீடர்ஸ் யாருமே இல்லையே, நாங்க யாருக்கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப வந்து பீஸ் டாக் நடத்தியிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ ட்ரம்ப் ஒரு முட்டாள் அப்படின்ட்டு நான் ஒரு நாள் ஒரு வீடியோ போட்டேன். அது வந்து நிறைய பேர் என்னை வந்து கமெண்ட்ல கழுவி கழுவி ஊத்துனீங்க. ஒரு பிரசிடென்ட் நீங்க வந்து எப்படி முட்டாள்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அந்த கமெண்ட் போட்டவங்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கங்க. நான் சொன்னது ரைட்டா தவறா அப்படிங்கிறது கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துக்கங்க. ஓகே, இப்போ குளோபல் மார்க்கெட்டுக்கு வரலாம். இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஜாப்பனீஸ் நிக்கி நியர்லி 3.5% டவுனு, ஷாங்காய் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 6% சாரி 3% டவுனு, ஹேங்சங் இண்டெக்ஸ் 3.5% டவுனு. ஓகேங்களா? காஸ்பி இண்டெக்ஸ் அதாவது சவுத் கொரியாவுடைய மார்க்கெட்டு நியர்லி 6% டவுனில் இருந்துச்சு. நம்ம கிஃப்ட் நிஃப்டி 500 பாயிண்ட்ஸ் டவுன் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. 22,750 அரௌண்ட் ஓப்பன் ஆகிட்டு 22,500 வந்துச்சு. இன்னைக்கு வந்து ஃபைனலாக வந்து நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 22,512 வந்து செட்டில் ஆகிடுது. லோ வந்து 22,472. அதுக்கடுத்து வந்து சென்செக்ஸை பார்த்தோம் அப்படின்னா 1,836 பாயிண்ட்ஸ் டவுனில் போயிருக்குது. அது 2.46%, 72,700 செட்டில் ஆயிருக்குது. இன்னைக்கு மிட் கேப் ஸ்மால் கேப் 4% டவுன் ஆயிருக்குது. பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகிருக்கிற கம்பெனியோடைய டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இன்னைக்கு 14 லட்சம் கோடி வந்து டவுன் ஆயிருக்குது. இன்னைக்கு வந்து ருப்பி 93.97 ஆல் டைம் லோவில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது எல்லா செக்டாருமே சகட்டு மேனிக்கு அடிச்சிருக்கான். கிட்டத்தட்ட 3% வந்து 5% வரை இறக்கிருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதான் போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு. ட்ரம்ப்போடைய அட்ராசிட்டி கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. இந்த அட்ராசிட்டியில் இப்போ வந்து கிஃப்ட் நிஃப்டி நியர்லி 700 பாயிண்ட்ஸ் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது 3.5% ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது அப்படியே சஸ்டைன் ஆகுமா அப்படிங்கிறது தான் வந்து $1 மில்லியன் கொஸ்டின். ஆனால் இப்போ வந்து ஈரான் வந்து அதை வந்து டிக்ளைன் பண்ணிட்டாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை. பார்க்கலாம் இன்றைக்கி வந்து யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு. அதுக்கப்புறமா வந்து க்ரூடு $89 பெர் பேரலுக்கு வந்துருக்குது. கோல்டு $4,100 வந்துச்சு இன்னைக்கு மார்னிங். இப்போ வந்து $4,435 வந்துருக்குது பெர் அவுன்ஸு. டாலர் இண்டெக்ஸு 99.2 இருக்குது. 10 இயர் பாண்ட் ஈல்டு 4.36 இருக்குது. ஓகே, இப்போ கோல்டு என்ன ஆகும் ஃபர்தராக சொன்ன மாதிரி 1,00,000 பிரேக் பண்ணிடுச்சு. அதாவது 1,00,000 பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் தான் இருந்துச்சு. இப்போ வந்து 1,500 1,600 இருக்குது ஒரு பவுனு. ஓகே, இப்போ இந்த நியூஸ் எல்லாம் நடந்து பீஸ் டாக் நடந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கோல்டு வந்து கொஞ்சம் இதே ரேஞ்சில் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை இன்னும் 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் வந்து இந்த வார் வந்து கண்டினியூ ஆகுது, மார்க்கெட்டு டவுன் ஆகுது, யூஎஸ் உடைய டாலர் இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் பவுன் வந்து கிட்டத்தட்ட 95,000 to 97,000 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் 95,000 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ கூட பை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்போவே வந்து எஸ்ஐபி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னுடைய நண்பர் ஃபோன் பண்ணி, என்னங்க தங்கம் ஒரு பவுன் 80,000 வருமாமா, அதனால் 80,000 வந்தால் வாங்கலாமா அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசும்போது 1,20,000 இருக்கும்போது என்கிட்ட சொன்னார், எங்கள் ஒரு 1,05,000 வந்தால் பரவாயில்லைங்க, நான் வாங்கிடலான்னு இருக்கிறேங்க. அவர் பொண்ணுக்கு மேரேஜுக்கு 1,05,000 வந்தால் பரவாயில்லைங்க, நான் கொஞ்சமாக ஒரு 2 பவுன் 3 பவுன் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. இப்போ வந்து 1,00,000 வந்துருச்சு. ஆனால் இப்போ வந்து 80,000 கிடையாது. ஓகேங்களா? இன்னும் ஒரு 95,000 வந்தால் அப்போ வந்து என்ன சொல்லுவார், ஒரு 75,000 வந்தால் வாங்கலாம் அப்படிம்பாரு. மறுபடியும் அதை ஏறிட்டு 1,10,000 போயிடும். ஐயோ விட்டுட்டேன்னு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஸ்டாக்கும் அதே மாதிரி தான். எல்என்டிலாம் கிட்டத்தட்ட 4,400 4,500 இருந்தது இன்னைக்கு 3,300 கொடுக்குறாங்க. டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? எப்போவுமே வந்து ஆடி மாதம் தான் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸு. ஆனால் இப்போ வந்து மார்ச் மாதம் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வருது. அதாவது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் மார்ச் மாதம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸு. அதனால் வந்து நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடச்சிட்டு இருக்குது. இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி வந்து நான் சம் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது. பட் நல்ல டிக்ளைன் ஆகிருக்குதுல்ல, இந்த சான்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும்ல. அதனால் இன்றைக்கி வந்து சம் மியூச்சுவல் ஃபண்டில் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். அது என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ட்டு என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் கூட போட்டிருக்கிறேன். எனிவே நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிடுறேன். பராக் பரேக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் சம் அமௌண்ட்டு, பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டு, ஹெச்எஸ்பிசி லார்ஜ் கேப் ஃபண்டு, நிப்பான் இண்டியா லார்ஜ் கேப் ஃபண்டு, இதெல்லாம் வந்து
கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். பட் இன்னுமே இறங்குச்சு அப்படின்னா அப்பவும் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி சம் ஸ்டாக்லேயும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கோல்ட்லேயும் சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் ட்ரம்ப்போட கையில் தான் இருக்குது. எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ட்ரம்ப்போட கையில் தான் இருக்குது. அவர் பாட்டுக்கு வாங்கிட்டு ஒரு ட்வீட் போடுறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது. எனிவே 22,500 இன்னைக்கு வந்தது பாட்டம் அவுட்டா? அதாவது 2020ல மார்ச் 23 அன்னைக்கு பாட்டம் அவுட் ஆச்சு. 7,500 என்னமோ நிஃப்டி வந்துச்சு. அங்கேருந்து அப்படியே நான் ஸ்டாப்பாக போச்சு. அதே மாதிரி இந்த 2026ல 22,500 பாட்டம் அவுட் ஆகிருக்குதா அப்படிங்கிறது வரப்போகிற நாளில் தான் நமக்கு தெரியும். எனிவே நல்ல ஸ்டாக்கு, நல்ல வேல்யூவான ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி தான் கிடைக்கும். அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது பெட்ரு. மறுபடியும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு எப்பயாவது ஒரு டைம் கிடைக்கும். ஏன்னா ட்ரம்ப் இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 மாதம் ஒரு தடவை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் தான் நினைக்கிறேன். எனிவே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ டியூஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு எங்கேயுமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அதாவது மார்க்கெட் வந்து ஒரு பிக் கேப் அப் கேப் டவுன் அப்படிங்கிறனால எங்கேயுமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதை நம்ம பார்க்குறது வேஸ்ட்டு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோல்டு. இன்னைக்கு பாருங்க, அதாவது நான் லாஸ்ட் டைம் நான் போடும்போது $5,000 இருக்கும்போது இந்த சார்ட் நான் போட்டிருந்தேன். இதுதான் வந்து சப்போர்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். பாருங்க, அந்த லைன் தான் இருக்குது. அதாவது $4,300 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்த லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா $4,098 பெர் அவுன்ஸுக்கு வந்துட்டு இப்போ வந்து $4,450 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த லெவல் வந்துருச்சு. இப்போ ஃபர்தராக அதே லெவல் தான். $4,200 கீழே இருக்கிற பட்சத்தில் $3,900 வரும். பட் இது வந்து கொஞ்சம் வரும், கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேங்களா? நிஃப்டி பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்தவரையும் அதாவது பாருங்க, நான் வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட் நான் போட்டிருந்த லெவல் 22,400 சம்திங் அந்த லெவல் தான். இப்போ வந்து சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து லோ 22,470. இப்போ ஒரு ரேலி வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,000ங்கிறது ஃபர்ஸ்ட் லெவல். அதுக்கப்புறமா வந்து 23,500ங்கிறது செகண்ட் லெவல். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.